ஆண்டு தேசிய அவசர நிலை பிரகடனம் நாளை முன்னிட்டு திருச்சி வண்ணாரப்பேட்டையில் உள்ள பாஜக அலுவலகத்தில் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் தேசிய தலைவருமான ராஜா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். 50 ஆண்டுகளுக்கு முன்பாக 1975 ஜூன் 25 இந்த நாட்டில் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டு அரசியல் சட்டத்தை முடக்கப்பட்ட நாள். இந்த கருப்பு தினத்தை பற்றி மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். மேலும் அரசியல் சட்டத்தை படுகொலை செய்தவரின் பேரன் அரசியல் சாசன புத்தகத்தை கையில் எடுத்து வருகிறார் என்று கடுமையாக சாடினார். கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தேவை என பாஜக கேட்பதாக தெரிவித்தார். மேலும் இலவசம் வேண்டாம், திமுகவுடன் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன் என பேசிய கமல் தற்போது டார்ச் லைட்டை தொலைத்துவிட்டு திரிகிறார் என்று விமர்சனம் செய்தார். நம்ம ஒரு காமன் சென்ஸை பயன்படுத்தி பார்ப்போம். என்ன சொல்றாரு? வயது முதிர்ந்த காரணத்தால் செத்து போனார், வயிற்று வலியினால செத்து போனார், வலிப்புனால செத்து போனார், இப்படித்தானே. அப்போ இந்த அரசாங்கம் இப்போ 183 பேர் இன்னமும் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட 57-60 சாவுகள் நடந்திருக்கு. இவ்வளோ பெரிய மோசமான ஒரு சூழ்நிலையில் அதை மறைக்கிறதுக்கு நிர்வாகமே முயற்சி செய்யுமானால் அது தப்பா இல்லையா? இந்த அரசாங்கத்தின் நோக்கங்கள் பழுதானது. அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி கூட சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்குறோம் நாம. காரணம் என்ன? உங்க சிபிசிஐடி உங்க கைக்கூலி தான். கலெக்டர் மாதிரி கலெக்டர் எப்படி சொன்னார்? ஆக்சுவலி தி சீஃப் மினிஸ்டர் ஷுட் ஹவ் ரிசைன்ட். அரசாங்கத்தினுடைய கொள்கை இதை மறைக்கணும். எம்பி ராகுல் காந்தி 52வது பிறந்தநாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய சென்னை கிழக்கு மாவட்டம் துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் ரங்கபாஷ்யம் தலைமையில் எம்பி ராகுல் காந்தியின் 52வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து மேடையில் உரையாற்றிய அவர், தமிழிசை மீது தனக்கு அதிகம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் மேடையில் ஒரு தமிழ் பெண்ணை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அழைத்து ஆயிரக்கணக்கான மக்கள் முன்பு கையை நீட்டி கண்டிப்பது என்பது தமிழக பெண்களை இழிவுபடுத்துவதற்கு சமம் என கண்டனம் தெரிவித்துள்ளார். நல்லவர்களுடைய பகலும் வழி தவறி போனால் எவ்வளவு கேடு வரும் என்பதை எடுத்துக் காட்டுகின்ற வகையில்தான் ஒரு பெண்மணி பாஜகவில் இருக்கின்றார். இழந்த இடத்திலேயே கவனமாக இந்த பெண்மணி மந்திரியாகலாம் என்ற ஆசையில் பதவியை விட்டு தேர்தலில் நின்று படுதோல்வியை அடைந்தார். இது எப்படி என்றால், அரசலை நம்பி புருஷனை கைவிட்ட பெண்களுக்கு என்ன ஏற்படுமோ அதுதான் அந்த பெண்மணிக்கும் அரசியலை ஏற்படக்கூடும். அதை தயவு செய்து நான் உங்களை கேட்டுக்கொள்வதல்ல. தமிழ்நாட்டுக்கு ரூபாய் 45,000 கோடி வருமானம் தரும் மதுவை படிப்படியாக தடை செய்து பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினார் ரூபாய் 45 லட்சம் கோடி மருத்துவ செலவு குறையும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் வைகல் கிராமத்தில் உள்ள வைகல்நாதர் சுவாமி கோயிலில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் தனது பிறந்தநாளை ஒட்டி சிறப்பு தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து 60 பேர் உயிரிழந்ததும் ஒரு வகையில் விபத்துதான் என்றும், நிவாரணம் வழங்கப்பட்டது வருமான இழப்புக்கு ஆளாக்கி தவிக்கும் அவர்களது குடும்பத்தினருக்குதான் என்று தெரிவித்தார். மேலும் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு நிவாரண நிதி வழங்கப்பட்டது சரியா தவறா என்று விமர்சிப்பது தானம் கொடுத்த மாட்டை பள்ளி பிடித்து பார்ப்பது போன்றது என விமர்சனம் செய்தார். தமிழ்நாடு அரசு படிப்படியாக பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதோடு, தமிழ்நாடு அரசுக்கு மது விற்பனை மூலமாக ரூபாய் 45,000 கோடி வருமானம் வருகிறது. ஆனால் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதன் மூலம் ரூபாய் 45 லட்சம் கோடி மருத்துவ செலவு தமிழ்நாட்டுக்கு குறையும் என்று கருத்து தெரிவித்தார். அரசு கடைகளில் விற்கிறது நிறுத்தப்பட்டாலே தனியாரும் இந்த மாதிரி அதில் சிட்டா நடவடிக்கை எடுத்து பூரண மதுவிலக்கு வர்ற போது தடுத்துட முடியும். அப்கோர்ஸ் அரசாங்கத்துக்கு 45,000 கோடி வருமானம் வருது. ஒரு வருஷத்துக்கு 45,000 கோடி இதன் மூலமாக மதுவிலக்கு மூலமாக அரசாங்கத்துக்கு வருது. ஆனால் மக்களுக்கு ஏற்படுற தீமை 45,000 கோடியாக இருக்கும். 45,000 கோடி வருமானம் வருதுன்னா அது 4.5 லட்சம் கோடி அதுக்கு மேலே கூட. அதனால உடல்நல பாதிப்பு எல்லாம் மக்களுக்கு வரும்போது அரசாங்கம் தான் திருப்பி மருத்துவ ரீதியாக செலவு பண்ணணும், ஆஸ்பத்திரியை கூட்டணும், மருந்து இந்த மாதிரி போகிற போது அந்த செலவு அரசாங்கத்துக்கு அதிகமாகும். இந்த செலவு நிறுத்திட்டா
மதுவிலக்கு கொண்டு வந்தால் அந்த செலவு குறையும் ஒன்று. அதனால மக்களுடைய நலன் கருதி. பல்லடம் அருகே வாகன சோதனையில் 7.50 கிலோ குட்கா பறிமுதல் செய்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த சின்னக்கரை சோதனை சாவடியில் பல்லடம் காவல் உதவி ஆய்வாளர் இசக்கி தலைமையிலான போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திருப்பூரிலிருந்து பல்லடம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை நிறுத்தி விசாரித்தனர். அதில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அதில் அந்த நபரின் பெயர் அருண்குமார் என்பதும் மதுரையைச் சேர்ந்த இவர் முருகம்பாளையத்தில் வசித்து வந்ததும் தெரிய வந்தது. மேலும் அருண்குமார் 7.50 கிலோ குட்கா கொண்டு வந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்த பல்லடம் போலீசார் அவரிடமிருந்து 7.50 கிலோ குட்காவை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவரை நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். தருமபுரியில் தனியார் பர்னிச்சர் கடைக்குள் நள்ளிரவில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரியில் செயல்பட்டு வந்த தனியார் பர்னிச்சர் கடை ஒன்றிற்குள் நள்ளிரவு நேரத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் கோடிக்கணக்கிலான ரூபாய் மதிப்புள்ள பர்னிச்சர் உள்ளிட்ட பொருட்கள் தீயில் எரிந்து சாம்பலானது. பர்னிச்சர் கடைக்குள் பற்றி எரிந்து பரவிய தீயானது அருகே இருந்த 2 வங்கிகள், தனியார் ஸ்கேன் சென்டர், வெள்ளி நகைக்கடை ஆகியவற்றிற்கும் தீ பற்றியது. 3 தீயணைப்பு வாகனங்கள் உதவியோடு சுமார் 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டீபன் ஏசுபாதம் சம்பவ இடத்தில் நேரில் வந்து பார்வையிட்டார். மேலும் தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.